ஆனா 2026 தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நிலைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வையில் என்ன நினைக்கிறீங்க? நிலைக்கும் என்பதை உறுதிப்படக்கூடிய அளவுக்கு தான் அமித்ஷா வந்து இபிஎஸ் அவர்கள் வீட்டிலே போய் விருந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காரு. ரெண்டு பேருக்குமே நெசிட்டி இருக்குது. குறிப்பாக இபிஎஸ்ஸை பொறுத்த அளவில் அவருக்கு அமித்ஷாவை சந்திக்க டெல்லி போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த கூட்டணியுமே இல்லை, முபாரக் தவிர. கிருஷ்ணசாமி அந்த பறையர் தேவேந்திர குல வேளாளர் அன்று அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வாரத்தில் ஜெயலலிதா முடிவுலேருந்து எடப்பாடி மாறுபட்டு போனதுலேருந்து கூட்டணி விட்டு வெளியேறிட்டார். பிரேமலதா அம்மையார் ராஜ்யசபா பிரச்சனை, மற்றபடி திமுக கவர்மெண்டோட பட்ஜெட்டை பாராட்டினது, அந்த இதில் அதிமுக ஆப்ஷனும் இருக்குது, திமுக ஆப்ஷனையும் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ அவர்கிட்ட இருந்தது முபாரக் மட்டும்தான். விஜய் அவ்வளோ சீட்டு கேட்குறாரு, இவ்வளோ சீட்டு கேட்குறாரு என்று ஆதாரமற்ற, பல நிரூபிக்காத, அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் விஜய் பற்றிய செய்திகள், அது எடப்பாடியை வந்து பலகீனப்படுத்துகிற மாதிரிப்பட்ட செய்திகள் எக்கச்சக்கம்.